Hi friends, boAt brandல இருந்து ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோலில் boAt Rockerz 255 டச் அப்படிங்கிற இந்த நெக் பேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல குவாலிட்டியான நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா நெக் பேண்ட் ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க, மாடல் நேம் வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் 1499 ரூபாய்க்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் போட்டோட வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி நெக் பேண்ட், டைப் சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சுருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நெக் பேண்டில் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த டச் ஏரியாவில் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் டைப்பில் வந்து இருக்குது. இதை பார்த்திங்க அப்படின்னா டச் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டச் ரிங்கை வந்து லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகுது. அதே போல் இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான நெக் பேண்டாக வந்து இருக்குது. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நெக் பேண்டோட பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டில் ஸ்பேட்டியல் பயோனிக் சவுண்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோடில் வந்து சாங்ஸ் வந்து கேட்கும்போது வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்டு பேஸாக வந்து இருக்குது. அதே போல் டச் ரிங்கை பார்த்திங்க அப்படின்னா டபுள் டச் பண்ணிங்க அப்படின்னா போட்டோட சிக்னேச்சர் மோடு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. இந்த மோடில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வந்து அதிகமான பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோல் இருக்கனால இந்த நெக் பேண்ட் ஸ்மார்ட்டான நெக் பேண்டாக வந்து இருக்குது. டச் கண்ட்ரோல் ஏரியாவில் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் வந்து கம்மியாகுது, கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் வந்து அதிகமாக ஆகுது. இந்த நெக் பேண்டோட டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து இருக்குது. நிறைய பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இயர்பட்ஸில் வந்து மேக்னெட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த நெக் பேண்டோட இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் வந்து இருக்குது, மேக்னெட்டில் ஃபங்க்ஷனும் இருக்குது. மேக்னெட்டை வந்து ஒட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பேர் வந்து ஆகுது. ஜஸ்ட்டு வந்து மேக்னெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. இதன் மூலமாக நெக் பேண்டோட பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த நெக் பேண்டில் வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. இந்த நெக் பேண்ட் வந்து பெர்ஃபெக்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக் பேண்டோட கண்ட்ரோல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்து நெக் பேண்டோட கண்ட்ரோல் போர்டு வந்து இருக்குது. ஸோ மைக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக் பேண்டில் 30 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும் 10 மணிக்கூர் பிளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த நெக் பேண்டை 50 நிமிடங்களில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த நெக் பேண்டில் 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. நெக் பேண்டோட டச் ஏரியாவை நீங்கள் 3 வாட்டி டேப் பண்ணாலே போதும் கேமிங் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகுது. 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்து இருக்குது. அதே போல் இந்த நெக் பேண்டில் 10 மில்லிமீட்டர் டைனாமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து கேட்கும்போது ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. போட்டோட சிக்னேச்சர் மோடில் வந்து நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்கும்போது பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமான பேஸ் வந்து இந்த நெக் பேண்டில் வந்து இருக்குது. இந்த நெக் பேண்டோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் போர்டுக்கு மேலே இருந்து கேபிள் வந்து வருது. ஸோ கேபிள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தான கேபிள் வந்து இல்லை. அதன் காரணமாக நெக் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. குறிப்பாக இந்த நெக் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க.
இந்த நெக் பேண்டில் டைப் சி இருக்கனால சார்ஜிங் வந்து ஸ்பீடாக வந்து இருக்குது. IPX5 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணும்போது நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பேண்டோட கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோலில் ஒரு ஸ்மார்ட்டான நெக் பேண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெக் பேண்டை வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.